Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நாங்கள் மார்க்க ஆதாரங்களை எப்படி அணுக வேண்டும் என்பது சம்பந்தமாக பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடரிலே இரண்டாவதாக இந்த மார்க்க ஆதாரங்களை அணுகுகின்ற பொழுது வரக்கூடிய சிக்கல்களில் சஹாபாக்களுடைய விளக்கங்களை இரண்டாம் பட்சமாக நினைப்பது, சஹாபாக்களுடைய விளக்கங்களை இரண்டாம் பட்சமாக நினைப்பது. இதற்கு சொல்லுவாங்க இஹ்தாரு ஃபஹ்மி உலமா இல் உம்மா, அதாவது இந்த உம்மத்தினுடைய முன் சென்ற சலஃபு சாலிஹீன்களுடைய விளக்கங்களை இஹ்தார் பண்ணுவது. இஹ்தார் என்று சொன்னால் கொட்டி விடுவது என்று அர்த்தம். இப்போ சஹாபாக்களுடைய கொட்டி விடுவது, தட்டி கழிப்பது, தஹ்வீன் லேசாக நினைப்பது என்று சொல்லலாம், அல்லது பெறுமதியை இல்லாமல் ஆக்குவது. சில நேரம் எல்லை மீறக்கூடியவர்கள் தரக்குறைவாகவே சஹாபாக்களுடைய விளக்கங்களை பார்த்து விடுவார்கள், அதற்கான மதிப்பை வழங்க மாட்டார்கள். என்ன கௌரவத்தை, என்ன மரியாதையை சஹாபாக்களுடைய விளக்கங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை அவர்கள் கொடுப்பதில்லை. இதற்கு பல பின்னணிகள் காரணமாக இருக்கலாம். சில நேரம் அல் உஜுப், இவர் ஆய்வு செய்து இவருக்கே ஒரு தற்பெருமை ஒன்று வந்துவிடும், நம்ம தகுதியானவருங்கிற ஒரு நிலைமைக்கு இவர் வந்து விடுவார். அது அல் உஜுப் என்று சொல்லுவார்கள். அப்போ நமக்குள்ளே ஒரு தற்பெருமை ஒன்று வருகின்ற பொழுது சாதாரணமாக இன்னொருவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முற்பட மாட்டோம். இதிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அப்போ யாரை அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறானோ அவர்களை ஒரு இரண்டாம் பட்சமான மனிதர்களாக நினைப்பது, அல்லது சில நவீனவாதிகளுடைய சொற்பிரயோகத்தின்படி பிஅன்னஹு துராசுன் லா யுல்தஸமு பிஹின்னு சொல்லுவார்கள். அது ஒரு பாரம்பரியம். அப்படித்தான் எங்களுடைய அப்பாமார்களுடைய காலத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அது ஒரு முன் சென்ற ஒரு பாரம்பரியம், அந்த காலத்தில் அப்படி நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து பயிற்சி பெற்று புடம்போடப்பட்டு நேர்வழியில் ஆக்கப்பட்ட அந்த சஹாபாக்களை எப்படி சொல்கிறது என்றால் அது துராஸ், அது போன ஒரு காலம். அப்போ அவங்களை எப்படி நாங்கள் கையாளணும் என்றால் லா யுல்தஸமு பிஹி, அது ஒரு அவசியமான ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. சஹாபாக்களுடைய அவங்களுடைய அந்த முடிவுகளை பின்பற்றணும், அவங்கள ஒரு முன்னுதாரணமாக எடுக்கணும் என்கிறது அவசியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு வருவது. அப்போ அதில் உச்சபட்சமாக போகக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சில நேரம் ஏளனமாக கூட இந்த தூய சமுதாயத்தை, சஹாபாக்கள் என்கிற இந்த தூய சமுதாயத்தை ஏளனமாக கூட பேசக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை இன்றைக்கு சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் யாராவது ஒருவர் சஹாபாக்களை ஹிக்மத் இல்லாதவர், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் சஹாபாக்களை ஹிக்மத் இல்லாதவர், ஹிக்மத்தினால் என்ன, ஞானம் இல்லாதவர் அல்லது அறிவில் குறைந்தவர் இப்படின்னு யார் நினைக்கிறாரோ ஃபஹுவ மின் அஜ்ஹலில் ஜாஹிலின், அவர்தான் மடத்தனமானவர்களில் மிகவும் மடத்தனமானவர் என்று சொல்லுகிறார்கள். ஏண்டா அவர்கள் சந்தித்தது யாரை? ரசூலுல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் சந்தித்த ஒரு சமுதாயத்தை ஹிக்மத்து குறைந்தவர் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயமா? ரசூலுல்லாஹ்வுடைய பயிற்சியை பெற்றதுங்கிறது அது ஒரு ரூஹானியும் ரப்பானி, இறைவன் புறத்திலே இருந்து பயிற்றுவிக்கப்பட்ட அந்த அவகாசத்தை, அந்த சான்ஸை பெற்றுக்கொண்ட சமுதாயம் அவர்கள். அப்போ அவங்கள போய் ஹிக்மத்து குறைந்தவர் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதனால் அன்றைக்கு நீங்கள் இந்த நவீன சிந்தனை போக்குள்ளவர்கள் அதாவது சஹாபாக்கள் உள்ள மனக்குறையை இப்படி நேரடியாக சொல்ல மாட்டாங்க. சில பேர் ஆக்ரோஷப்பட்டு சொல்லுவார்கள், சிலர் என்ன செய்ய மாட்டாங்கடா, பெரும்பாலும்
நேரடியாக சஹாபாக்கள் மீது அந்த மனக்குறையை வந்து கொட்டி தீர்ப்பதில்லை. அப்போ அவங்க எப்படி வருவாங்கண்டா, அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் அஸ்ஸஹராவி என்று சொல்லுவாங்க. சஹராவின்னா என்ன? அஸ்ஸஹராவியுல் பதவி என்று சொல்லுவாங்க. சஹரா என்றால் பாலைவனம். அப்போ அது ஒரு பாலைவன கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்கள் அவர்கள். அப்போ இப்போ குற்றம் சாட்டுற எதை? சஹாபாக்களையா பாலைவனத்தையா? பாலைவன கலாச்சாரத்தை இழுத்து கொண்டு வர்றது என்னென்னா, நேரடியாக சஹாபாக்களை பற்றி பேசினா பிரச்சனை ஆயிரும், இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தங்களோட நோக்கங்களை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அப்போ அதனால் பாலைவனத்து சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கற்காலம் அல்லது அந்த மாதிரியான ஒரு வறண்ட, இன்னொரு சொல் பாவிப்பாங்க என்றால் வறண்ட சிந்தனை, வறண்ட காலம் அப்படின்னு பாவிப்பாங்க. அப்போ அந்த வறண்ட காலத்தில் உள்ள சமுதாயம் என்கிற இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை பாவிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, இந்த ஏகத்துவத்தை, அதாவது இந்த தௌஹீத் என்கின்ற இந்த தூய்மையான இந்த சிந்தனையை பேசக்கூடிய சமுதாயத்தை இவங்க வந்து பொதுவாக பேசும் பொழுது தங்களுடைய தாவாவில் எதை கூடுதலாக முற்படுத்துவார்கள்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அவனுக்கு ஷிர்க் வைக்காதீர்கள். இந்த தௌஹீத் என்கிறது தான் ஒரு முஸ்லிமுடைய மூச்சாக இருக்க வேண்டும், ஆணி வேறாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வந்து நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரை தௌஹீத் என்கிற பிரச்சாரம் தான் அடிப்படையானது. ஏன்னா நாளை மறுமையினால் நாங்கள் வெற்றி அடைகிறதாக இருந்தால் இந்த தௌஹீத் என்கிற ஏகத்துவம் இல்லாமல் எங்களுக்கு வெற்றி அடைய முடியுமா? வெற்றி அடைய முடியாது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலைமை எப்படி போய்விட்டது என்றால், இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரச்சாரம் எப்படி மாறி இருக்கிறது என்றால், ஒரு வகையான சஹராவி மாதிரி, அதாவது அந்த காலத்தில் இருந்த பாலைவன சிந்தனை மாதிரி மாறிட்டு. அது அப்படி சொல்கிறல்ல, எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இவங்க இந்த வாதக்காரர்கள் அந்த சொல்லை பாவிப்பார்கள், அந்த சொல்லை பாதித்து இந்த வாதத்தை உடையவர்கள், இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வறண்ட மலடான அகீம்னு சொல்லுவாங்க, மலடான சிந்தனையே பேசுகிறார்கள். ஏன் உங்களுக்கு வேறு தலைப்புகள் இல்லையான்னு கேட்பார்கள். ஏகத்துவத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், இன்றைக்கு சமுதாயம், பொருளாதாரம், நவீனம் என்று எவ்வளவெல்லாம் வளர்ந்து போயிருக்கிற இந்த காலத்திலே நீங்கள் ஏகத்துவத்தை தான் பேசி பேசி தீர்க்க வேண்டுமான்னு கேட்பாங்க. ஆனால் அது சரியாது. என்னதான் ஒருவர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக, மேதையாக, கற்றவராக இருந்தாலும் அவரிடத்திலே எந்த கோளாறு இருக்குமையாக இருந்தால், அகீதா ரீதியான கோளாறு இருக்குமையாக இருந்தால் என்ன பிரயோசனம் இருக்கிறது? அகீதா இல்லாத, தௌஹீத் இல்லாத ஒரு சமுதாயம் எவ்வளவுதான் மேம்பட்ட சமுதாயமாக பார்க்கப்பட்டாலும் அந்த சமுதாயம் வந்து நிலைபெறான ஒரு சமுதாயமாக இருக்குமா? அல்லாஹை மட்டும் வணங்குறதுங்கிறத இன்றைக்கு மக்கள் வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக நினைத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுதான் அடிப்படை. ஒரு மனிதன் வந்து தன்னை அதாவது கவலை உள்ளவனாக ஆக்காமல் சந்தோஷம் உள்ளவனாக வாழ்வதற்கு எது தேவை? தௌஹீதுங்கிற அந்த விஷயம் தேவை. பொறுமை வருவதற்கு எது தேவைப்படுகிறது? இன்றைக்கி எதெல்லாம் கவுன்சிலிங்கில் சொல்கிறாங்களோ, நீங்கள் வந்து போபியா இருக்கக்கூடாது, அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன வரக்கூடாது, ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, வேறு என்னென்ன சொற்கள் எல்லாம் பாவிக்கிறார்களோ, இதெல்லாம் யாரிடத்திலே? ஒரு மனிதனிடத்தில் ஸ்ட்ராங்கான அந்த ஏகத்துவ சிந்தனை இருந்தால் இந்த கோளாறுகள் வருமா? வராது. அப்போ நிலையான அல்லது நிம்மதியான மனிதர்கள், நல்ல செழுமையான ஒரு கலாச்சாரம், அப்படி சொல்லலாம், ஒரு செழுமையான ஒரு கலாச்சாரம் உருவாகுவதாக இருந்த அந்த சமுதாயத்திடத்தில் முதலாவது நாங்கள் பதிக்க வேண்டிய தேவை எந்த விஷயத்தில் இருக்கிறது? இந்த ஏகத்துவம் என்கிற சிந்தனையில் இருக்கிறது. ஆனால் இது வந்து இப்படி பிற்போக்காக என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அன்புள்ள சகோதரிகளே, அப்போ இதில் என்ன ஒரு அடிப்படை என்று கேட்டால், எப்பொழுதெல்லாம் இந்த ஆதாரங்களை அணுகின்ற விஷயத்தில் கோளாறு வருமோ, அதாவது அதன் பின்னணி எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த சஹாபாக்களுடைய சிந்தனை மெச்சாமல் இருப்பது, அவங்க மீது உள்ள ஒரு கண்ணியத்தை வந்து குறைவாக பார்ப்பது. ஏன்னா சிலர் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, சஹாபாக்களுக்கு என்ன தெரியுமா, சயின்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க. சஹாபாக்களுக்கு என்ன தெரியுமா, சயின்ஸ் தெரியுமா, அல்லது அவருக்கு கெமிஸ்ட்ரி தெரியுமா, அல்லது அவருக்கு ஒரு ஃபிசிக்ஸ் தெரியுமா? அப்போ அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து ஒரு அந்த சொல்லை மட்டும் படித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இவங்க இருக்கிறாங்க. நாளைக்கு சுவர்க்கம் போவதற்கு இதெல்லாம் அடிப்படையா, இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அந்தந்த கால நிலைகளுக்கு ஏற்ப அந்த சூழல் அறிவு, அந்த சமுதாய விஷயம் என்பது அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்தது எதை?
தூய்மையான மார்க்கத்தை. அப்போ அந்த தூய்மையான மார்க்கத்தின் அந்த படித்தரம் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாது, மாறமாட்டாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மார்க்க ஆதாரங்களை அணுகக்கூடியவர்கள் அவங்க எப்படி அவங்க பாவிக்கிற ஒரு முக்கியமான ஒரு சொல் இருக்கின்றால் மர்ஹலியத்துன் நஸ். அவங்க என்ன சொல் பாவிப்பாங்க, அதை எழுதி கொள்ளுங்கள் சகோதரிகளை. அவங்க என்ன சொல் பாவிப்பாங்கன்னு சொன்னால் மர்ஹலியத்துன் நஸ் என்று பாவிப்பாங்க. மர்ஹலா என்றால் என்ன, படித்தரம். இப்போ மர்ஹலியத்துன் நஸ்ஸுண்டா அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கும் வழிகாட்டலுக்கும் படித்தரங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார்கள், காலப்படித்தரம். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்வினுடைய சிந்தனை மாதிரி நீங்கள் அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பரிணாமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது சரி வருமா? இப்படியே நஸ்ஸு தகையர் மாறிக்கிட்டே இருக்கும். மர்ஹலா இருக்குது, படித்தரம் இருக்குது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேட்டுக்கு என்ன செய்துவிடும் சகோதரர்களை, கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்போ நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஆதாரத்தின் பரப்புக்குள் எங்களுக்கு நின்று பேச முடியுமோ அதை பேசலாம். ஆனால் ஆதாரம் என்ன செய்ய மாட்டாது, உருமாறாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் வழிகாட்டிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான மிக முக்கியமான ஒரு காயிதான் என்றால் ஆதாரத்தை நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. இப்போ ஒரு பிள்ளை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு உருவத்தை தார மாதிரி அல்லாஹ்வுடையும் ரசூலுல்லாஹ்வுடையும் கூற்றுக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு மாற்றத்தை அதை என்ன செய்ய மாட்டாது, தரமாட்டாது. அந்த காலத்தில் எது சட்டமாக இருந்ததோ அதுதான் இந்த காலத்துக்கும் சட்டம். நாளை மறுமையிலா கியாமிஸ்ஸா, மறுமை நாள் வருகிற வரைக்கும் அதுதான் உருமாறாது. ஆனால் நவீன சிந்தனையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மாற்ற நினைக்கிறாங்க. மாற்றுவதற்கு இடம்பாடு அந்த குர்ஆனிலும் ஹதீஸும் இல்லை என்றால், அதற்கான எந்த வாசலும் அந்த ஹதீஸிலே உட்புக முடியவில்லை என்று சொன்னால் வலிந்தாவது கஷ்டப்பட்டு மாற்ற என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். அதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு முயற்சி தான் சஹாபாக்களை என்ன பண்ணணும் என்றால் அவங்க ஒரு கருத்தியலுக்குள் கொண்டு வரக்கூடாது. அவங்களோட சிந்தனைக்குள் கருத்தியலுக்குள் யாரை கொண்டு வந்து விடக்கூடாது, சஹாபாவை கொண்டு வந்தால் பிரச்சனை ஆயிரும். ஏன்னா அவங்க தீர்க்கமான சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால தான் இந்த சஹாபாக்களை ரிஜெக்ட் பண்ணுவதற்காக அவர்கள் கொண்டு வந்த தியரி தான் என்ன தியரி, மர்ஹலியத்துன் நஸ் என்று சொல்லப்படக்கூடிய தியரி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகிறான், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு காலு அனுமினு கமா ஆமன சுபஹா அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹாஉ வலாக்கின் லா யஅலமூன். வைதா கீல லஹும் ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், யார் ஈமான் கொண்டதை போல, கமா ஆமனன் நாசு, மனிதர்கள். அங்கே அன்னாஸ் என்ற அந்த அலிஃப்லாம் அன்னாஸ் என்று குறிப்பிடுவது யாரை, சஹாபாக்களை. சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கன்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டால், அப்போ முனாஃபிக்கள் என்ன சொல்லுவாங்க, காலு அனுமினு கமா ஆமனஸ் சுபஹா, புத்தியில் குறைந்தவர்கள் ஈமான் கொண்டதை போல் நாங்களும் ஈமான் கொள்ளணுமான்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் ஒரு மாடர்ன் வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு இந்த காலத்தில், மர்ஹலியத்துன் நஸ், அல்லது ஹிக்மத்தில் குறைந்தவர்கள், அல்லது பாலைவன சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள். அவங்க நேரடியாக எதிர்கொண்டதுனால சுபஹான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு சுபஹான்னு சொன்னால் விடுவார்களா? சாதாரண மக்களே விடமாட்டார்கள். ஆனால் எப்படி சொன்னால் பிரச்சனை வராது, அந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு தான் அது பொருந்தும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வராது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா, மடையர்கள் அவர்கள் தான். இந்த மாதிரியான சித்தாந்தத்துகளை பேசுபவர்கள் தான் உண்மையில் புத்தியில் குறைந்தவர்கள். ஆனால் வெளிப்படையில் பார்த்தா எல்லாம் வார்த்தை ஜாலங்களும் ஜுஹ்ருபத்துல் கவுலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னது, ஒரு நூலே இருக்கிறது ஜுஹ்ருபத்துல் கவுலண்டு. அதாவது இந்த நவீனவாதிகள் பாவிக்கின்ற அலங்கார வார்த்தைகள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை நாங்கள் பார்ப்போம். நவீன சிந்தனை எந்த மாதிரி அலங்கார வார்த்தைகளின் ஊடாக நம்முடைய ஈமானை என்ன பண்ணுது, பாதிக்குது, ஆதிக்கம் செலுத்துது என்பதை நாங்கள் இன்னும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அது ஒரு தனி தலைப்பாக போயிடும். அப்போ அலங்கார வார்த்தைகளுக்குலாம் நாங்கள் மாட்டி விடக்கூடாது. அதனால தான் அத்தஸ்லீம் என்ற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிறைய இடங்களில் சஹாபாக்களை பற்றி என்ன செய்கிறான், அவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். அது ஒரு தனியான விஷயம்.
யாருக்கு அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் தெரியும்? இதை நாங்கள் என்ன செய்யணும்னா நிச்சயமாக நம்மளோட பிள்ளைகள் வளர்கிற நேரத்தில் இந்த வசனங்கள் நான் சொல்லிக் கொடுக்கணும். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. ரசூலுக்கு முரண்பட்டு சபீலுல் மூமின் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆனால் அவங்களுக்குன்னு தனியான மார்க்கம் நாங்கள் வழங்குறோம்ல, சஹாபாக்களுக்குன்னு தனியான மார்க்கம் இருக்குதா? அப்படி இல்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய பாசறையில் வளர்ந்ததால் ரசூலுல்லாவுடைய ஷரியாவை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட திறம்பட விளங்கியவர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் தான், அவங்க தான். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால் அன்புள்ள சகோதரர்களை, இப்போ நாங்கள் ஒரு இதை போட்டோம்னா ஆயிரக்கணக்கான ஹதீஸ் வருது. இப்போ ஷாமிலாண்டு ஒன்று இருக்கிறது, நீங்கள் அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்றால் ஆயிரக்கணக்கான 10,000 ஹதீதுகள், சட்ட புத்தகங்கள், அது இதுண்டெல்லாம் வருது. இந்த புத்தகங்கள்லாம் சஹாபாக்கள் வாசித்தார்களான்னு கேட்கலாமா? இப்படி கேட்பது எவ்வளோ ஒரு மடத்தனமான ஒரு விஷயம். சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த ஷரியாவை தான் இவ்வளோ ஆய்வு செய்து அது தருகிறது. அந்த ஷரியாவை வழங்கப்படுத்துறதுக்கு நாம் 10,000 புத்தகம் எழுத வேண்டி இருக்கிறது. அப்போ அவங்கள்ட்ட இருந்தே நாங்கள் அவ்வளோ அறிவையும் அறிவு பொக்கிஷத்தையும் வாங்கிவிட்டு அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கலாமா? அவங்க இல்லாமல், அவர்கள் இல்லாமல், அந்த பிரிட்ஜ் இல்லாமல் இந்த மார்க்கம் வந்திருக்குமா? அதை கடக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இந்த நவீன மோகம் என்ன செய்கிறேன்டா, இஸ்லாத்தில் உள்ள மதிப்பையே கெடுக்கிற விதமாக இன்றைக்கு சமூகத்துக்குள் வந்திருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கணும். சகோதரர்களை, இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தது என்னன்னு கேட்டால், இந்த நவீன சிந்தனை போக்கினுடைய அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால், இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, இந்த ஆபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ இப்பொழுது சின்ன விஷயம் என்ன, அரபுல இரண்டாம் பட்சமாக கருதுவது, சஹாபாக்களுடைய ஆதாரங்களை இரண்டாம் பட்சமாக கருதுவது. ஹைர். அடுத்தது என்னென்றால் தாரிஹியத்துன் நஸ்ஸு ஷராய். இந்த அரபுல சொல்கிறன்றதுக்காக நீங்கள் பெருசாக யோசிச்சிடாதீங்க, சரியா? அது விளக்கத்தை தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்க. தாரிஹியத்துன் நஸ்ஸு ஷராய், இந்த நான் இப்போ சொன்ன விஷயத்தினுடைய ஒரு தொடர் தான் இது. தாரிஹியத்துன் நஸ்ஸு ஷராய் என்று சொல்லுவார். தாரிஹியா என்றால் என்ன? வரலாற்றுவாதம். தாரிஹியாங்கிறது வரலாற்றுவாதம். அப்போ நஸ்ஸு ஷராய், நஸ்ஸு ஷராய் மார்க்க ஆதாரத்துக்கான வரலாற்றுவாதம் அப்படின்ட்டு தமிழில் மொழிபெயர்க்கலாம். அப்படி என்றால் இந்த குர்ஆன் வசனமும் அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களும் இதா உனாசின் மௌஜூதீன ஃபீ தாக்க ஸமான், அந்த காலத்தில் இருந்தவர்களை நோக்கியது, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தவர்களை நோக்கியது தான் இந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸும். நான் பேசினதுடைய தொடர் தானே. ஆனால் இது தனியான ஒரு துறையாக வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு நவீன சிந்தனையாளர்களிடத்தில். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த வழிகாட்டல்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வோட அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் யாரை எதிர்கொண்டார்களோ, யாரை சந்தித்தார்களோ அவர்களுக்கானது என்று சொன்னால், அடுத்த கட்டமான பிரச்சனை என்ன? நமக்கு இல்லைன்றது. பாருங்கள் எவ்வளோ தூரமாக இந்த வேர் வளர்ந்து இந்த புனிதமான இந்த மார்க்கத்தினுடைய அந்த அடையாளத்தை இல்லாமல் ஆக்குகிறது. அப்போ அவர்களுக்கானது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது நமக்கானது அல்ல என்கிற ஒரு பிரச்சனை உருவாகுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகரிகங்கள் மாறுகின்ற பொழுது, சிந்தனைகள் மாறுகின்ற பொழுது மார்க்கத்துக்கான அந்த போக்கும் என்ன செய்து கொண்டிருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம். நல்ரா ஜதீதான்னு சொல்லுவாங்க எல்லா பிரச்சனைகளையும். நல்ரா ஜதீதா என்னென்ன? புதிய பார்வை, புதிய பார்வை. நல்ரத்துன் ஜதீதா ஃபி அஹ்காமின் நிக்காஹ், திருமணத்தில் ஒரு புதிய பார்வை. நல்ரத்துன் ஜதீதா ஃபி அஹ்காமி தலாக், தலாக்குடைய விஷயத்தில் என்னது? புதிய பார்வை. இப்போ நிறைய புதிய பார்வைகள் வந்திருக்கா இல்லையா? எப்படி உதாரணமாக சொல்லுங்க ஆகும். சரி, நாம் ஒரு சிம்பிளான ஒன்று எடுப்போமே, பலதார மனம். பலதார மனம் அது ரெண்டாம் திருமணம் செய்கிறார்கள், அது ஒரு விஷயம். மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? நம்ம அதைத்தான் பார்க்கணும். சுபூத்து தஅத்துதி ஜவாஜ், பலதார மனம்ங்கிறது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? எதில் இருக்கு? குர்ஆனில் இருக்குது. தெளிவாக இருக்கா இல்லையா? ரெண்டாம் கருத்துக்கு இடம்பாடு இல்லாமல் இருக்குது.
இப்போ என்ன பிரச்சனைண்டா இது இருக்கா இல்லையாங்கிறதுல இப்போ பிரச்சனை. இப்போ நவீனவாதிகள் என்ன செய்யறால் 2ஆம் திருமணத்தின் மூலம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஆகவே நாம் என்ன செய்யணும், 2ஆம் திருமணத்தை இல்லாமலாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வர்றாங்க. இப்போ இந்த சிந்தனை குழப்பம் எதில் வருது? புதிய பார்வை. என்ன மாதிரியான புதிய பார்வை? மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவது, இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். அதே மாதிரி தான் திருமண வயது சம்பந்தமான பிரச்சனைகள். திருமண வயது என்று வார நேரத்தில் இப்போ இன்றைக்கு பொதுவாக வந்து ஒரு லிமிட் பண்ணப்படுது, இந்த குறித்த வயது அப்படின்ட்டு லிமிட் பண்ணப்படுது. அதுவும் ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறது மாதிரி இருக்கிறது. சில விஷயங்கள் நிறைய இது சம்பந்தமாக என்ன செய்யலாம், பேசலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காகத்தான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இப்படி புதிய சிந்தனை என்று எல்லா விஷயங்கள்லையும் நல்ல ஜதீதாக வந்திருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு நாங்கள் போய் பார்த்தோமையாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சட்டம் இருந்திருக்கும். ஆனால் கால மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த மாதிரியான சட்ட திட்டங்களில் எதை கொண்டு வர வேண்டும், மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நவீன சிந்தனையாளர்கள் பேசுவதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒன்று தான் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த முகம் மூடுவது. இப்போ முகம் மூடுவது வந்து 2 கோணத்தில் இருக்கு. இப்போ நான் வந்து முகத்தை மூடலாமா திறக்கலாமா பெண்கள்ங்கிற விஷயத்தை பற்றி பேசலை. நீங்கள் ஆய்வு செய்து உங்களுக்கு எது சரியாகப்படுகிறதோ அதை எடுங்க. ஆனால் இதில் இஹ்திலாஃப் ஃபிக்ஹின்னு ஒன்று இருக்கிறது, இன்ஹிராஃப் ஃபிக்ஹி அதாவது ஃபிக்ரின்னு ஒன்று இருக்கிறது. இப்போ ஒருவர் சொல்கிறார் வந்து முகத்தை மூடுவது அடிமைத்தனத்தை உற்சாகப்படுத்துகிறதுன்னு சொல்கிறார். இது சரியா? முகத்தை மூடுவதனால் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது வந்து ஃபிக்ஹ் மசாலா பேசுகிறாரா, சிந்தனை மசாலா பேசுகிறாரா? சிந்தனை மசாலா பேசுகிறார். ஆனால் எப்படி வருவாங்கன்னு சொன்னால் ஃபிக்ஹ் மசாலாக்குள்ளே வருவாங்க. அதில் ஃபிக்ஹு கொண்டு போய் இதில் சொருகிறது, சிந்தனையில் சொருகிறது. எப்படி பேசினால் ஆதாரத்தை காட்டி முகத்தை மூட வேண்டும் என்று பேசினால் அதுவும் வர வைக்கிறது. ஏன்னா தாயிரத்தில் ஃபிக்ஹுடைய அந்த வட்டத்துக்குள் அது சரி. அல்லது ஒருவர் சொல்கிறார், இல்லை எனக்கு தெரிந்த ஆதாரங்கள் அடிப்படையில் முகம் திறப்பது கூடும் அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் எந்த வட்டத்துக்குள் நாங்கள் பேசுகிறது? ஃபிக்ஹுடைய வட்டத்துக்குள் பேசுகிறது. இப்படி ஒருவர் பேசினால் முகத்தை மூடுவது வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறது, அது அவர்களுக்கான அந்த இயல்பு தோற்றத்தையே காட்டக்கூடாது என்றால் பெண்கள் ஏன் பிறந்திருக்க வேண்டும்? அதே மாதிரி இந்த கல்வி சூழல்களில் ஆஃபீஸுகளில் வேலை செய்வதற்கு எது தடையாக இருக்கிறது? முகத்தை மூடுவது தடையாக. இப்படி பேசினால் இது ஆதாரத்துக்குள் இருந்து பேசுவதா, ஆதாரத்துக்கு இருந்து வெளியே பேசுவதா? அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு மசாலா வந்து அந்த மசாலாவை நாங்கள் ஒரு வகையில் பேசுகின்ற பொழுது நாங்கள் நேர் வழியில் இருக்கிறோம். அதே மசாலாவை நாங்கள் திரிவுபடுத்துகின்ற பொழுது அந்த திசையில் இருந்து வேறொரு பாதைக்கு நாங்கள் நகர்த்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் நுணுக்கமாக என்ன செய்து கொள்ள வேண்டும், இதை வேறு பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நவீன சிந்தனை எப்படி வருமெண்டா, ஃபிக்ஹு பேசுகிற மாதிரி வரும். அப்படி வந்து அது திசை திரும்பி எங்கே போகுமெண்டா சிந்தனை குழப்பத்துக்குள்ளே போகும். இப்போ நாங்கள் எதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது? சிந்தனை குழப்பத்துக்குள் போகிறதுக்குள்ளே அனுமதி வழங்கக்கூடாது. அது அவருடைய இஜ்திஹாத், இது இவருடைய இஜ்திஹாத். ஃபிதாயிரத்தில் ஃபிக்ஹுடைய வட்டத்துக்குள். அப்படி இல்லாமல் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விஷயத்திற்கு இன்னொருவர் அடிமைத்தனமானது என்று சிந்தனையை கற்பித்தால் அது சிந்தனை குழப்பத்துக்குள்ளே என்ன செய்திடும், போய்விடும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் இப்போ எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம்? தாரிஹியத்து அன்னசி ஷராயி, மார்க்க ஆதாரங்கள் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தான் பொருந்தும் என்று சொல்வது. அதனால தான் ஒரு நவீன அறிஞர் சொல்கிறத இந்த இடத்துல சொல்லாமல் நினைக்கிறேன். உதாரணமாக இந்த மியூசிக் இப்போ நாங்கள் கூடாது என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி தங்கம் ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறோம். அதே மாதிரி வட்டி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டி ஹராம் அப்படின்னு சொல்லுகிறோம். இதெல்லாம் ஹலாலாக ஆக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி இந்த உருவப்படங்களை என்ன பண்ணுவது, சிலைகளாக வடிவமைப்பு, ஒருவரை கௌரவப்படுத்துவதற்காக, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ள மக்கள் சிலை வணக்கங்களோடு என்ன பண்ணியிருந்தாங்க, தொடர்பாக இருந்ததுனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணினாங்க, அதை தடை செய்தாங்க. அப்போ அந்த நஸ்ஸு வந்து யாரோட சம்மந்தப்படுகிறது என்று இவங்களுடைய வாதம், அந்த காலத்தில் உள்ளவங்களோட சம்மந்தப்படுகிறதுங்கிறத வாதம். இப்போ மியூசிக் வந்து ஹராமன்னு சொல்லாதீங்க. ஏன் மியூசிக் ஹராமன்னு சொல்லாதீங்க? அதில் ரசனை இருக்கு.
கலை இருக்குது. இப்போ கலையை வந்து நேசிப்பது வந்து ஒரு மனுஷனுடைய இயல்பு இல்லையா? இப்போ நாங்கள் இப்போ ஆதாரத்தை பற்றி பேசுகிறதா, இப்போ மனுஷனுடைய ஆசையை பற்றி பேசுகிறதா? ஆதாரத்தில் என்ன இருக்குது அதிலிருந்து நாம் ஒரு வாழ்க்கையை வகுத்து கொள்வோம் என்று பேச முற்படுறதா இப்போ? அல்லது வந்து கலை ரசனை, இப்போ கலை வந்து எல்லாத்துலேயும் வரலாம் தானே, ஒரு தவறான விஷயத்துலேயும் எங்களுக்கு ரசனை வரலாம். ரசனைங்கிறது பொதுவானது. ஒரு இயற்கையான ஒரு காட்சியை பார்க்கக்குள்ளேயும் எங்களுக்கு ரசனை வரும். மோசமான ஒரு காட்சியை பார்க்குகின்ற பொழுதும் மனுஷனுக்கு ரசனை வருது. அதான் ரசனை எல்லாமே கூடுமுன்னு கொண்டு வரலாமா? கூடு வரணும்னு கொண்டு வர முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே ஆகுமாக்க, இந்த சினிமா என்பதாக இருக்கலாம், பாடல்கள் என்பதாக, தவறான பாடல்கள் என்பதாக இருக்கலாம், மோகங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கு தவறான எல்லா விஷயங்களும் ஹலாலாக ஆக்கப்படுது. எந்த அடிப்படையில் என்றால் ரசனை என்ற அடிப்படையில். நீங்கள் நிறைய எழுத்தாளர்களை பாருங்கள், அவங்க வந்து ரசனைக்குள் பல விஷயங்களை ஹலாலாக்குறாங்க. அப்போ இதை போய் நீங்கள் சென்னால் அவங்கள எங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க? பழமைவாதிகள் சஹராவி, நீங்கள் வந்து வறண்ட சிந்தனை கொஞ்சம் அகலமாக சிந்திங்கம்பாங்க, உங்களோட சிந்தனை கொஞ்சம் அகலம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பாடலை கூட ரசிக்க தெரியாத அவங்களுக்குன்றுவாங்க. ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்தால் அதில் போய் எளிமையாக ஒரு நடனத்தை ஆடுவது என்பது மனித இயல்பு. தரப், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தரப். ஒரு ஓசையை உள்ளது, ஒரு இங்கீதமான ஒரு விஷயத்தை வந்து செவிகின்ற பொழுது மனிதனுக்குள்ளே வர தரப்பு வந்து இயல்பானது. அப்போ இயல்பான உணர்வை கட்டுப்படுத்துவது என்பது மார்க்கமே அனுமதிக்காது. புறம் அதை கொண்டு போய் இதில் கொண்டு போய் கொள்கிறது, மார்க்கத்தில் கொண்டு போய் கொள்கிறது. மார்க்கமே ரசனையை அனுமதிக்குது. அப்போ அதுக்கு வந்து என்ன செய்வாங்கண்டா, ரசூலுல்லாஹ் சில நேரம் சஹாபாக்களிடத்தில் என்ன பண்ணினது, பாடல்களை படிங்க என்று சொன்னது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை வந்து பாடல் கவிதை, அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சது. அதே மாதிரி பிரயாணங்கள் போகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவிதைகளை வந்து என்ன பண்ணினது, கேட்டது. இந்த மாதிரியான ஆதாரங்களை கொண்டு வந்து ரசூலுல்லாவுக்கே ரசனை இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ரசனை ஏன் இல்லாமல் போச்சு? ரசூலுல்லாவே அப்படி அகலமாக சிந்திக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் அகலமாக சிந்திக்கக்கூடாது? இந்த மாதிரியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தோடு மட்டுமே அந்த சட்டத்தை நிலைநிறுத்தி கொள்வார்கள். அப்போ இதுக்கு என்ன, இந்த நவீன குழப்ப பிரச்சனைக்கு என்ன நாங்கள் சொல்கிறது, தாரீஹியத்து அன்னஸு ஷரஇ. இதை நீங்கள் இன்னும் விரிவாக ஆராயணும், நிறைய உதாரணங்களை நீங்கள் எடுக்கணும். அப்போ உங்களுடைய அந்த சிந்தனையில் வந்து இன்னும் பல விஷயங்கள் புலப்படும் இன்ஷா அல்லாஹ். சரி, இதை வந்து ரசூலுல்லாஹ் இதுக்கு எதிராக சொல்லிக்கிறாங்களா? நவீன கோட்பாடு ஒன்று வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நிச்சயமாக அதுக்கு எதிராக ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் அதை சிந்திக்கிறல. இது ஒரு நல்ல ஒரு புதுமையான சிந்தனையாக இருக்குன்னா நாம் நினைக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிந்தனையை எதிர்த்து சொல்லியிருப்பாங்க ஹதீஸில். அது அந்த பக்கம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சயகூனூன ஃபீ ஆஹிரி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தின் இறுதி காலத்தில் உருவாகுவார்கள். உனாசுன், சில மனிதர்கள் உருவாகுவார்கள். யுஹத்திஸூனக்கும், அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மாலம் தஸ்மாவு அந்தும் வல ஆபாவுக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஃபையாக்கும், அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக என்ன செய்து கொள்ளுங்கள், இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களை அவர்களை விட்டும் நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சரி, இந்த ஹதீஸ் இந்த சிந்தனைக்கு எப்படி முரணாக இருக்கு அதை நாங்கள் பார்க்கணும். இறுதி காலத்தில் சில சமுதாயத்தின் உருவாகுவார்கள். நீங்கள் கேள்விப்படாததை அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் கேள்விப்பட்டது எது? யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? சஹாபாக்களையும் எம்மையும் பார்த்து. என்ன உங்களுடைய மூதாதையர்னு சொல்கிறாங்களே, அப்போ சஹாபாக்களுக்கும் அது பொருந்தும், நமக்கும் பொருந்தும். நம்மட மூதாதையர் யார்? நமக்கு முன் வந்தவர்கள், சஹாபாக்களுக்கு இடையில் உள்ளவங்க சஹாபா. என்ன இந்த சமுதாயம் முழுவதுமாகவே அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் பாதுகாத்த சமுதாயம். இது சாதாரணமான சமுதாயம் கிடையாது. அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் என்ன செய்திருக்கும், இந்த மாதிரி சிந்தனைகளை வந்து கன்சிடர் பண்ண துவங்கியிருந்தால் பல நாளைக்கு முன்னாலேயே இந்த இஸ்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான். யாரை கொண்டு பாதுகாக்கிறான்? ரசூலுல்லாஹ் யாரை குறித்து சொன்னார்களோ, நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும். அப்போ அவங்க கேட்டது எது? என்ன ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் பாருங்கள், யு ஹதீஸூனக்கும்,
ஹத்தஸங்கிறது ஒரு தஷ்ரீ, ஒரு மார்க்க விவகாரத்தை சொல்லுவதற்கு பெரும்பாலும் பொருந்தும். நீங்கள் கேள்விப்பட்டது எதை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்? குர்ஆன் ஹதீஸை. நீங்கள் கேள்விப்பட்டது என்றால் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ நீங்கள் கேட்ட குர்ஆன் ஹதீஸ் அல்லாத சித்தாந்தங்களை அவர்கள் சொல்வார்கள். வையாக்கும் வையாகும், நான் உங்களை அவர்களை குறித்து கடுமையாக என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால்பட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ, தாரிஹியத்துன் நஸ் என்று சொல்லுகிறார்களோ, அவர்கள் எல்லோருமே நாங்கள் எச்சரிக்கையாக என்ன செய்யப்பட வேண்டியவர்கள், அணுகப்பட வேண்டியவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு உசூலை நான் சொல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறேன். மிக முக்கியமான ஒரு ராஸ்லும் மினல் உசூல், அதாவது அல் ஐபுரத்து, நாங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்றால் மார்க்க ஆதாரம் எதை சொல்கிறதோ அதை கவனிக்க வேண்டும். லா பி ஹுசூசி சபப், அந்த மார்க்க ஆதாரம் எப்பொழுது சொல்லப்பட்டதோ அந்த நிலையை மட்டும் என்ன செய்யக்கூடாது, அதாவது அந்த ஹதீதை, அந்த வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்களோ அவங்களோட மட்டும் முடிஞ்சின்னு நாங்கள் நினச்சிடக்கூடாது. அல் ஐபுரத்து பி உமூமில் லஃப்லி லா பி ஹுசூசி சபப், இது மிக முக்கியமான ஒரு விதி. அல் ஐபுரத்து பி உமூமில் லஃப்ல் என்றால் தமிழில் சரி எழுதி கொள்ளுங்க, ஆதாரம் சொல்லும் விளக்கத்தை அவதானிக்க வேண்டும். ஆதாரம் சொல்லக்கூடிய விளக்கத்தை அவதானிக்க வேண்டும். லா பி ஹுசூசி சபப், அந்த ஆதாரம் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வோடு மட்டும் சுருண்டு விடக்கூடாது, அதில் மட்டும் கட்டுண்டு போய்விடக்கூடாது. ஆதாரம் சொன்ன சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் அந்த சட்டத்தை சொல்லியிருப்பாங்க, அந்த சந்தர்ப்பத்தோடு அந்த ஆதாரம் சுருங்கிட்டு நாங்கள் நினச்சிடக்கூடாது. அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு ஆதாரமாகத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் இந்த உலகம் உருண்டோடினாலும் ரசூலுல்லாஹ் அந்த சஹராவில் சொன்னது தான் இப்போவும் சட்டம். அந்த பாலைவனத்தில் அந்த ஒட்டகத்தில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னது தான் இப்போவும் சட்டம். இப்போ ஒட்டகத்துக்கு பதிலாக கார் வந்திருந்தாலும் சரி, என்ன ஒரு வாகனங்கள் வந்திருந்தாலும் சரி, அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னதான் சட்டம். அப்படி நாங்கள் பார்க்கலன்னா இஸ்லாத்தில் ஒன்றுமே மிஞ்சாது. ஏன்னா நிறைய சட்டங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பாங்க, குறிப்பிட்ட ஒரு சஹாபிக்கு சொல்லியிருப்பாங்க, குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பார்கள். இப்போ உதாரணமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தண்டனை சம்பந்தமாக, களவெடுத்தா என்ன தண்டனையின் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி, யாருடைய சஃப்வான் இப்னு உமையாவுடைய போர்வை ஒன்று களவு போன நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த தண்டனையை நிறைவேற்றினாங்கன்னு செய்தி வருது. அப்போ சஃப்வான் இப்னு உமையாவுடைய போர்வையை களவா போனால் மட்டும்தான் அந்த சட்டம்னு சொல்லலாமா? அவருக்கு மட்டுமே அது வருமா? அப்படி நாங்கள் எடுக்க இயலாது. அப்படி எடுத்தால் அந்த சந்தர்ப்பத்தோட இவங்க இந்த சட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க. என்ன சட்டம்? தாரிஹியத்து அன்னஸ், வரலாற்றில் அப்போ நடந்ததோட மட்டும் அதை நீங்கள் சுருக்கிடுவீங்க. அப்போ மார்க்கம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோட, சஹாபாக்களுடைய மரணத்தோட முடிஞ்சு இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டியிருக்கும். அப்படி இல்லை, அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் என்ன தண்டனையை கொடுத்தார்கள். அப்போ அதுதான் அளவுகோல் அப்படிங்கிறதே சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆயத்துல் லிஹாருங்கிற தலாக்குடைய சட்டம் ஒன்று இருக்குதானே, லிஹாருடைய, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த லிஹாருடைய சட்டம் யாருடைய விஷயத்தில் வந்துச்சு? ஔஸ் இப்னு சாமித். அதே மாதிரி லியானுடைய சட்டம் ஹிலால் இப்னு உமையா. இப்படி மிக முக்கியமான சட்டங்கள் எல்லாம் லியானுடைய, லிஹாருடைய, இந்த மாதிரியான தலாக்கோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் குறிப்பிட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது. இப்போ தலாக் சட்டத்தை மாற்றணும்னு சொல்கிறார்கள். என்ன சொல்லுவாங்க? தலாக்கில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான தலாக் சிஸ்டம் வேண்டும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான தலாக் சிஸ்டம் வேண்டும்னு சொல்கிறார்கள். இந்த செய்திகளை என்ன செய்து தான் ஆக வேண்டும்? அவங்க ஹுல்வா வந்த செய்தியை நிராகரிக்க வேண்டி வரும். அதே மாதிரி லிஹார் சம்பந்தமாக வந்த செய்தி ஏன்டா எல்லாரும் ஏதோ ஒரு சஹாபாக்களோட சம்பந்தப்பட்டது, அது அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இப்போ உள்ள காலத்தில் அநியாயங்கள் நிறைய நடக்குது. அது எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமான சட்டம் பெறலாம்? ஆண் தலாக் சொன்னால் மட்டும் பெண் எப்படி இத்தா காலத்துக்கு இருப்பது? அப்போ ஆணுக்கு ஏன் காத்திருக்கக்கூடாது? இப்படியெல்லாம் கேட்குறவங்களாக இருந்தால் அவங்க எதை மறுத்துக்கிட்டு தான் வந்திருக்க வேண்டும்?
ஏற்கனவே உள்ள அந்த செய்திகளை மறுத்து வந்திருக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அப்படியான ஒரு காலத்தை நோக்கி நாங்கள் நகரும். இப்போ பொதுவான கோரிக்கைகள் உருவாயிட்டா இல்லையா சகோதரர்களே? என்ன கோரிக்கை? தலாக்குடைய விவாகரத்து சட்டங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான என்ன வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்துட்டு ஒரே மாதிரியான நிலை இது உரிமை வேணும் என்ற கேட்குற அளவுக்கு பெண்கள் இப்போ வந்துட்டாங்க. அப்போ அந்த ஒரு சட்ட மூலத்துக்கு நாங்கள் வாரதாக இருந்தால் இந்த சட்டவாக்கத்தை எல்லாம் நாங்கள் என்ன பண்ண வேண்டி இருக்குது? இப்போ அதுக்குரிய சட்டத்திற்கான அதிகாரத்தை இல்லாமலாக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டியிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும். எப்பொழுதுமே மார்க்க சட்டம் மாறாது. சில சந்தர்ப்பங்களில் மாற்று நடவடிக்கைகள் இருக்கலாம். எந்த ஒரு கட்டத்திலையும் மார்க்க சட்டங்கள் என்ன பண்ணுவதில்லை, மாறுவதில்லை. இப்போ உதாரணமாக பன்றி இறைச்சி என்பது ஹராம். குரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்சீர் என்று வருகிறது. ஆனால் ஒருவர் வேண்டுமென்றே இல்லாமல் உயிர் போகிற நேரத்தில் நிர்பந்தமான நேரத்தில் அது சாப்பிட்றதுக்கான அனுமதி இருக்கு. அப்போ அது சாப்பிட்றதுக்கான அனுமதி இருக்கிறன்றதால பன்றி இறைச்சி ஹராமுங்கிற சட்டம் மாறிடுமா? மாறாது. அப்போ அல்லாஹ்ஃபு வல் மக்கான், இடமும் சூழ்நிலையும் என்ன பண்ணலாம், மாறலாம். ஆனால் ஒரு காலம் எது மாறாது? சட்டம் மாறாது. சட்டம் அப்படியே தான் இருக்கும். ஏனென்றால் அது தஹ்கீமு ஷரிய, மார்க்க ஆதாரம். அப்படி என்றால் குர்ஆன் இறங்கினத்திலேயே நமக்கு பெருமானம் இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே. அப்போ நீங்கள் கால ஓட்டத்துக்கு ஏற்ப சட்டங்களை எல்லாம் மாற்றலாம் என்று சொல்கிற அப்படியான வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கிற ஏதாவது உரையையோ இல்லை ஏதாவது ஒரு எழுத்தையோ நீங்கள் கண்டுட்டீங்கன்னா உடனடியாக அவங்களை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன மாதிரி ரூட்டில் போயிட்டு இருக்குது, இந்த பேச்சு எப்படி விலகுது, மார்க்கத்தினுடைய கோட்டையை விட்டு எப்படி தாண்டுதுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் சகோதரர்களே, விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இது எத்தனாவது கோளாறு? ரெண்டாவதா மூணாவதா? நிறைய கோளாறுகள் தான் பேசிக்கொண்டு வாரோம். ஆனால் குறிப்பிட்டு நாங்கள் சொன்ன கோளாறுகள் மூணாவதா இரண்டாவதா? ஹயர். சரி, இந்த புதிய வாசிப்பு, இந்த புதிய சிந்தனை, பழையதிலிருந்து விடுபடணும், புதுசாக வாசிக்கணும், இப்படியான ஒரு சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒருவரிடத்தில் என்ன மாதிரியான குழப்பங்கள் வரும்? 2 மணி ஆகுதா? பசியோடு இருக்கீங்களா? என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? இப்போ இந்த மாதிரியான ரூட்டில் பயணிக்கிறவங்கள்ட்ட என்ன பிரச்சனை வரும்? இது எல்லாத்துலேயும் சஹாபாக்கள் விஷயத்தில் சந்தேகப்படுற பிரச்சனை ஒன்று வரும். வேறு விளங்கலை? சஹாபாக்கள் 2ஆம் பட்சமாக பார்ப்பு, இதெல்லாம் நாங்கள் இப்போ பேசினது. குழப்பத்தில் எப்பயும் இருப்பாங்க. ஓகே, ஓ, அது என்ன தௌஜி, எப்படி குழப்பத்தில் இருப்பாங்க? நிறைய முரண்பாடு வரும். என்ன சிந்தனை சொல்கிற நேரத்தில் சஹாபாக்கள் தேவைப்படும், சிந்தனை மறக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் உதற வேண்டிய ஒரு நிலைப்பாடு வரும். சில அரிதான ஃபிக்கு மசாலாக்களுக்கு வாசி தேடுவாங்க. இந்த மாதிரியான ஆக்கள் மார்க்க ஆதாரங்களை பெருசாக படிக்கிறதுல முன்னுரிமை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு அவகாசம் உண்ட எங்கேயாவது ஒரு துணுக்கில் எடுத்துக்கலாமா என்று பார்க்கும் பொழுது பல சஹாபாக்களுக்கு மாற்றமாக யாராவது ஒரு சஹாபி அவரிடத்தில் ஹதீஸ் சென்று அடையாமல் இருக்கிற காரணத்தினால ஒரு ஃபத்துவா கொடுத்திருப்பார். அங்கே போய் பிடிச்சிக்கிட்டாத போல சந்தோஷம் அவர்களுக்கு இருக்காது. அப்படியான நிலைப்பாடுகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களோட நிலைப்பாடு சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும். வாசுக்கு வருகின்றவர் எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நிலைகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கும், மாறிக்கிட்டு இருக்கும். நல்ல முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று. பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் என்ன மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஹயர், நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சிந்தனையினால். ஹயர், அதில் ஒன்று தான் நஸ்உ ஸிகா பிமஸ்தரித்தீனி குர்ஆனன் வ சுன்னத்தன். இந்த மார்க்கத்துடைய மஸ்தர் என்ன மூலாதாரம், அதுக்கு மேலே உள்ள மதிப்பு அது குர்ஆனன் வ சுன்னத்தன். குர்ஆனாக இருக்கலாம், சுன்னாவாக இருக்கலாம். அதை லேசாக கலண்டுரும். எவ்வளோ ஆபத்தானது! லேசாக என்ன செய்யணும், கலண்டுரும். ஏண்டா சஹாபாக்கள்லையும் குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் நமக்கு ஆழமான பிடிப்பிருக்கிற வரைக்கும் தான் நம்மளை மார்க்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் அப்து அலைஹா பின் நவாஜிது, உங்களோட கடை பற்களால் கடிச்சிக்கங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுடைய ஆழமான அர்த்தம் அதுதான் சகோதரர்களே. ஏன் சும்மா சொல்லிக்கலாம் ரசூலுல்லாஹ்
கடை பற்களால் கடிக்கணுமெண்டா என்ன அர்த்தம்? அதுவும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை விட அது மிக முக்கியமானது. இல்லாட்டி நீங்கள் சிந்தனை கோளாறுக்குள் என்ன பண்ணி விடுவீர்கள், மாட்டி விடுவீர்கள். அப்போ நம்மளோட உள்ளத்தில் இருந்து இந்த மார்க்கத்தின் மீதான சுன்னாவின் மீதான பற்று நஸா என்ன பண்ணப்பட்டு அப்படியே கலட்டப்பட்டு விடும். இது வந்தால் ரெண்டாவது என்னென்றால் இல்காவுல் அமலி பில் குர்ஆனியக்கூன மர்ஜியான். இப்போ நாங்கள் எங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கும் எங்கே போய் ஆதாரம் தேடுவோம்? குர்ஆனுக்கு நாங்கள் சொல்கிறோம் மர்ஜ. இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்குரிய ஒரு ஆய்வு செய்ய போகிறீங்க, அல்ல ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் செய்ய போகிறீங்க, இப்போ ஆதாரம் தேட போகிறீங்க, நீங்கள் மர்ஜி எடுப்பீங்க, என்ன இன்டர்நெட்டில் பார்ப்பீங்க, அதே மாதிரி சம்மந்தமான நூல்களை தேடுவீங்க, நிறைய ஆய்வுகளை நீங்கள் எடுப்பீங்க. அது மர்ஜி என்ன, நீங்கள் சொல்கிற கருத்துக்கு இது ஆதாரம்னு சொல்லுவீங்க. இந்த சிந்தனையில் உள்ளவங்க தாரிகிய துன்னாஸ், அது போன காலத்துக்கு தான் உரியதுன்னு சொல்கிறார்கள், தங்களுடைய சிந்தனைக்கு ஏதாவது ஆதாரம் எடுப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது குர்ஆன் வசனமா ஹதீஸா, இந்த சிந்தனை உள்ளவங்க, அதாவது இந்த சட்டம் அந்த காலத்துக்கு மட்டும் சொல்றாக்களுக்கு எது மூலாதாரமாக இருக்கும்? அதான் குர்ஆன் மர்ஜியா இல்லையா உங்களுக்கு? நவீன சிந்தனையால் அவங்களோட நவீன சிந்தனை தான் அவங்களுக்கு மர்ஜியா. இப்போ அவங்க எந்த நூலில் இருந்து இப்போ ஆதாரம் காட்டுறேன் என்ற எல்லாமே விகாரம் அடைந்த முடிவுகளை தான் அவங்க எடுத்திக்கிறாங்க. அது குர்ஆன்லேயும் அதில் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை, நவீன சிந்தனை அடிப்படையில் எடுத்திருக்காங்கடா. அப்போ குர்ஆனும் ஹதீஸும் மர்ஜியாக இருக்காது, மூலாதாரமாக அவங்களுக்கு இருக்காது. அப்போ ஒரு மூமின் இஸ்லாத்தில் உள்ளவன் என்பதற்கான அடையாளமே இந்த ரெண்டு மஸ்தரை ஏற்றுக்கொள்ளதான். நீங்கள் வகுப்புக்கு வரவங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, மஸ்தரான். ரெண்டு மஸ்தர் மிக முக்கியமானது, குர்ஆனும் சுன்னாவும். அப்போ இவங்களுக்கு ஏதாவது மஸ்தர் இருக்குமா, மர்ஜியா இருக்குமா, மூலாதாரம் இருக்குமா? சகோதரர்களே, இருக்காது. ஆக இது ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் கவனிச்சுக்கொள்ளணும். அப்போ இஸ்லாம் இப்போ எப்படி மாறுமெண்டா, தனிநபர் வாசிப்புக்குரிய விஷயமாக மாறிடும். தனிநபர் வாசிப்பு, தனிநபர் விளக்கம் அப்படின்ற ஒவ்வொருத்தனும் தனித்தனியான மனிதர்களுக்கான மார்க்கமாக இந்த இஸ்லாம் அப்படியே பங்கு போடப்பட்டிரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அப்போ இது உண்டு. இன்னொன்று மிக முக்கியமானது, இந்த சப்ஜெக்டிவாக இப்போ இப்படியான சிந்தனையில் உள்ள அந்த போக்கினுடைய விளைவு என்னென்னா, குர்ஆன்ட லெஃப்லு மட்டும்தான் அங்கே இருக்குமே ஒழிய மானா அங்கே இருக்காது. லெஃப்லுன்னா என்ன, சொல். அது சும்மா வாசிக்கிற ஒரு நூலாக தான் இருக்குமே ஒழிய அதுக்குண்டு வெயிட்டு கொடுத்து இவங்க ஒரு கருத்தொண்டை பார்க்குறது இல்லை. கருத்தை பார்க்குறது போல இவங்களோட முன்முடிவு ஒன்று இருக்குது, அந்த முன்முடிவு சிந்தனை இருக்குது. அந்த சிந்தனைப்படி தானே குர்ஆனை அப்போ அணுக போகிறாங்க. அப்போ அப்படி அணுகினா இவங்க சும்மா ஒரு வாசிக்குத்தான் குர்ஆனை அணுகிறார்கள், ஹதீஸை அணுகிறார்கள். அப்போ இவங்க குர்ஆனை சொன்னாலும் ஹதீஸை சொன்னாலும் வார்த்தைகளை உச்சரிக்கிறார்களே ஒழிய அதன் கருத்தின் மீது அவர்கள் இல்லை. அப்போ குர்ஆன் எப்படி மாறிடும், வெறும் முஜர்ரது அல்ஃபால். முஜர்ரது அல்ஃபால்னா என்ன, ஜஸ்ட் வேர்ட்ஸ். அது சாதாரண வார்த்தையாகத்தான் அங்கு தங்கி நிற்குமே ஒழிய கருத்துங்கிற மதிப்பும் அங்கே வரமாட்டாது. எந்த சிந்தனைக்கு வந்தால் இந்த தாரிகியத்து நஸ்ஸுங்கிற இந்த பிரச்சனைக்குள் வருவார்களாக இருந்தால் இந்த சிக்கல் உண்டாகிவிடும் என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொன்று ஹயர், இந்த விஷயத்தை சொல்லி நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஹயர், இதில் என்னென்னா ரிசாலத்து சாணியான்னு ஒன்று பிரச்சனை வரும். ரிசாலாங்கிறது என்ன, தூதுத்துவம். இப்போ இவங்க இப்படி ஒன்றை சொல்லி தஜிதீது புதுமையாக்குறன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ரெண்டும் கலந்திருக்குன்னு வச்சுக்கோமே. குர்ஆன்ட சித்தாந்தமும் சிந்தனையும் கலந்திருக்கு, இவங்களோட சிந்தனையும் கலந்திருக்கு. இது வளர்ச்சி அடைஞ்சு ஒரு 20 வருஷம் அல்லது 10 வருஷம் இன்னும் போகிற வேகத்துக்கு பார்த்தா ஒரு சில காலங்களுக்குள்ளேன்னு சொல்லலாம். அப்போ ரிசாலத்துக்கு இன்னொரு முகம், ரிசாலத்து சாணியான்ற ஒரு பிரச்சனை வந்துடும். அப்படித்தானே ஃபிக்கு என்பது பழசு புதுசின்னு ஒன்று இல்லை. ரசூலுல்லாஹ் எப்படி உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ, சல்லு கமார் ஆயித்துமூனி என்று சொன்னாங்களோ, அதே மாதிரி ஹுது அன்னி மனாசிக்கும், என்னை தொட்டு உங்களுடைய ஹஜ் உம்ரா வணக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னார்களோ, எப்படி வழிகாட்டினார்களோ அதுதான் ஃபிக்கு. ஃபிக்குக்கு புதுசு பழசின்னு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சித்தாந்தத்தின்படி பழசு புதுசின்னு வருது. அப்போ இருந்தது பழையது என்றா, அப்போ அரிசாலத்துல் கதீமா பழையது, இப்போ வர்றது எப்படின்னு வந்துடும், அரிசாலத்துல் ஜதீதாண்டு வந்துடும். அப்போ சிபுகத்துல்லா அங்கே இருக்குமா சகோதரர்களே?
சிபகத்துல்லா அங்கே இருக்காது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எது மிகப்பெரிய ஒரு ஆபத்து? இந்த இஸ்லாத்துக்கும் இந்த இஸ்லாமியோடைய அந்த வேருக்கும் யார் ஆபத்தாக இருக்கிறார்கள்? நவீன சிந்தனையாளர்கள். நவீன சிந்தனையாளர்கள் மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நாத்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இது இல்லை, இஸ்லாத்தில் பெண்ணுரிமை பேணப்படலை, இஸ்லாத்தில் சமத்துவம் இல்லை சொல்லிடுவாங்க, இஸ்லாம் பகுத்தறிவாதத்துக்கு அப்பால் பட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவன் நேரடியாக சொன்னால் நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. ஆனால் இந்த வழிகளின் ஊடாக வந்து சொல்லுகின்ற பொழுது விளங்காது, அப்படி தானே? சில விஷயங்கள் நம்மளை விளங்காமல் நம்ம அதுக்குள்ளே போகிறது, அப்போ நாங்கள் தந்திரோபாயத்துக்குள்ள உள்ளாகிறோம். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களை, இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, அன்புள்ள சகோதரர் அடுத்து துவங்கினா முடிய மாட்டோம். முராஜாண்டு பண்ணோம். ஓகே, நம்ம ஒரு ஃபீட்பேக் ஒன்று எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். கடைசியில் உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் இந்த செய்திகளில், நீங்கள் எப்படி சந்தேகங்கள். ஹயர் ஹயர். அப்போ நாம் இப்போ என்ன பேசினோம்? நிறைய விஷயம் பேசிக்கிறோம். இந்த அது வந்து நீங்கள் பலனை சொல்கிறீங்க. இவ்வளோ இப்படியான சிந்தனையாளர்கள் இருந்து நாங்கள் அவதானமாக இருக்கணுங்கிற பலனை சொல்கிறீங்க. நாங்கள் இப்போ என்ன பார்த்தோம்? இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா, அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நீங்கள் அதுக்குள்ளே மாட்டாமல் இருக்கலாம், எஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ என்ன நாம் சொன்னோம்? 2 விஷயங்கள் சொன்னோம். என்ன ஸ்டார்ட் பண்ணினோம்? சஹாபாக்களுடைய விளக்கங்களை 2ஆம் பட்சமாக நினைப்பது. சில நேரம் சஹாபாக்களையே குறை காணுகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ எப்படி என்று சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம்டா, இப்போ நான் பேசுகின்ற இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு தஷ்ரீ இல்லை. தஷ்ரீனா இந்த சட்டவாக்கம் இல்லை. சாதாரணமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது எந்த மனசில் உள்ளதை நான் பேசுவேன், உங்களோட மனசில் உள்ளதை நீங்கள் பேசுவீங்க. இப்போ 2 பேரும் பேசுகின்ற பொழுது கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும், சிந்தனை பிரச்சனைகள் இருக்கும், அவசரப்படுற பிரச்சனைகள் இருக்கும். இப்படி சாதாரண மனிதர்களுடைய இயல்புகள் அப்படித்தானே. இந்த இயல்பான மனிதர்களை பார்க்குற மாதிரி தான் இந்த நவீனவாதிகள் யாரை பார்க்குறாங்க? சஹாபாக்களை பார்க்குறாங்க. இப்போ சஹாபாக்கள் அவங்க ரோஷப்பட்டு பேசினாங்க. சஹாபாக்கள் அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ண தேவையில்லை, அதுக்கு ஒரு மதிப்பொண்டு நாங்கள் கொடுக்க தேவையில்லைன்னு பார்க்குறாங்க. இது சரியா? இது வந்து ஒரு கட்டத்தில் எப்படி வருதுன்றா, ரசூலுல்லாஹ் கூட அப்படி தான் பேசினாங்கங்கிற சிந்தனைக்கு வராங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஆபத்து. என்ற வமா யந்திகு அனில் ஹவா, ரசூலுல்லாஹ் எதை பேசினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மனோ இச்சைப்படி என்ன செய்வதில்லை. அப்போ இதுக்கு நேர் முரணாக இருக்குது இந்த சிந்தனை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஃபீட் பண்ணினாங்க யாருக்கு? சஹாபாக்களுக்கு. அப்போ சஹாபாக்கள் வந்து இந்த சமுதாயத்திற்கு பிழையான, அறிவீனத்தனமான, மடத்தனமான செய்திகளை சொல்லுவாங்களா? ஏன்னா சஹாபத்து குல்லுஹும் உதூல், அவங்க நேர்மையான, அகீதாவில் மிக முக்கியமான ஒரு பகுதி. சஹாபாக்கள் என்பவர்கள் எல்லோருமே நேர்மையானவர்கள். அப்போ அவங்களுடைய அமானத்துல் இல்மியா, அறிவு விஷயத்தில், அமானத்து தப்லீக், மார்க்கத்தை எட்டி வைக்கின்ற அந்த அமானிதத்தில் எங்களுக்கு ஒரு காலம் என்ன வந்து விடக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. சில நேரம் ஒரு சஹாபியுடைய கூற்றை விட இன்னொரு சஹாபியுடைய நிலைப்பாடு உங்களுக்கு பெருசாக இருக்கும், அது ராஜிஹாக்கு பெருசாக இருக்கும் என்றால் அதை ஒரு ராஜிஹ் என்று சொல்லுவீங்க. ஆய்வில் இது எனக்கு ஏற்றமானதுன்னு சொல்லுவீங்க. அதுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளாத அந்த மற்ற சஹாபியுடைய நிலைப்பாட்டை வந்து அவர் அறிவீனமாக சொல்லிட்டாருன்ற அர்த்தமா? அந்த வீவில் சிந்திக்கலாமா? சஹாபிக்கு விளங்கலை, அதனால் இப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ளவர்கள் பட்டவர்த்தனமாக பேசுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த இலக்கணத்தையும் இந்த அடையாளத்தையும் பாதுகாப்பது இந்த நவீன காலத்தில் மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. இதை கட்டி காத்தால் தான் எங்களுடைய பிள்ளைகள் சிறப்பான வழியில் என்ன செய்வாங்க, வளருவாங்க. அவங்கள ஒரு நேரிய பாதையில் கொண்டு போகலாம். இல்லாட்டி உங்களுடைய கையை விட்டு அவர்கள் போய் விடுவார்களையாக இருந்தால் இந்த மாதிரி அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் கொழுகி இழுக்கிறார்கள் மாதிரி இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிக்கிறார்கள், நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே கொழுகி எடுத்து விடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களை, அதனால் சஹாபாக்களை 2ஆம் பட்சமாக என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அப்போ சஹாபாக்களை 2ஆம் பட்சமாக நினைக்கக்கூடாது என்பதற்கான ஆதாரம் ஒரு குர்ஆன் வசனம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் தாயிகளை மாறணும், இந்த விஷயங்களை உள்வாங்கி குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்க. சூரத்துல்
பாதிமா தபையன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமின். ஹைர் ஹைர். ஹாஃபிஸா நீங்கள் எந்த சூறாவில் வருது இது? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஓகே ஹைரா. அதே மாதிரி எப்படி வருது? சாபிகூன் அல் அவ்வலூன் முஹாஜிரீன் வல் அன்சார். ஈமான் கொண்டவர்களே அந்த விஷயம் அதில் உள்ளடங்குது என்ன? நான் ஓதி காட்டின வசனம் தாரிஹையத்து நஸ் ஒருவர் சொல்கிறார். அவர்கிட்ட போய் நீங்கள் குர்ஆனில் இருந்து அப்படி இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமன நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுபஹா. சரி, ஹதீஸ் அந்த காலத்தில் உள்ளவங்களுடைய சட்டம் இப்போ தேவையில்லைன்றதை மறுதளிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க இறுதி காலத்தில் கேள்விப்படாத விஷயங்களை அவர்கள் சொல்லுவார்கள். அது கேள்விப்பட்ட விஷயம் என்ன? சஹாபாக்கள் கேள்விப்பட்ட விஷயம் என்ன? குர்ஆனும் சுன்னவும். அப்போ பின்வாரவர்கள் சொல்கிறது என்ன? ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் இல்லாத விஷயங்களை சொல்லுவார்கள். அப்போ கால பரிமாணங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் மாறுமா? மாறாது. அது எப்படி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விதியை கொண்டு விளக்கலாம்? ஒரு விதி உண்டு சொன்னேன், முக்கியமான ஒரு மாஷா அல்லாஹ். ஓகே, அந்த சந்தர்ப்பத்தோடு என்ன செய்யக்கூடாது? அப்போ அல் ஐபரத்து பி உமூமில் லஃப்லி லா பி ஹுசூசி சபப். அல் ஐபரத்து பி உமூம்னா ஆம்னா பொதுவானது என்ன? அப்போ அந்த விளக்கத்தை பொதுமையாக்கி விட்டுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோட சுருக்காமல் எல்லா காலத்துக்கும் பொதுமையாக்கி விட வேண்டும். எதோடு சுருக்கி விடக்கூடாது? ஹுசூசு சபப், அந்த காரணத்தோட மட்டுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? சுருக்கி விடக்கூடாது. மிக முக்கியமான. இப்போ கால பரிமாணங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சில மாற்றங்கள் வரலாம் தானே? அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? சில சந்தர்ப்பங்களுக்கு தலைவர்கள் எடுக்கிற முடிவுகள் சில நேரம் அப்போ அது ஆதாரமாக இருக்குமா சட்டத்தையே மாற்றுறதுக்கு? ஹைர். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முஅல்லஃபத்து குலூபுன்னா இஸ்லாத்தோடு நெருக்கமாக இருக்கிறங்கிற அந்த நிலையில் உள்ளவங்க. இப்போ 8 கூட்டத்தாருக்கு ஜக்காத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் இந்த கூட்டத்தாருக்கான ஜக்காத்தை நிறுத்தி வைத்தாங்க. யார காலத்தில்? உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில். உஸ்மான் ரலியல்லாஹுனுலாம் அவர் செய்தாங்க. ஆனால் இன்னம ஸதகாத்துல் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ சபீலில்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுறான். அப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, எப்படி உமர் ரலியல்லாஹு முடியும்? அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முஅல்லஃபத்து குலூபுக்கான அந்த சூழ்நிலை இருந்திருக்காது. உண்மையாக மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவங்க இருந்திருக்க மாட்டாங்க. சில நேரம் பொருளாதாரத்தை வாங்கிட்டு இஸ்லாத்துக்குள்ளே வராமல் போகிறவங்க முனாஃபிக்குகள் அதிகமாக இருந்திருக்கலாம். அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம இன்னொரு சமுதாயத்திற்கு கொடுங்க, மசாக்கின்களுக்கு கொடுங்க, ஃபுக்கராக்களுக்கு கொடுங்க, இப்படி வரலாம் சில சில ஏற்றத்தாழ்வுகள். அதுக்காக முஅல்லஃபத்து குலூபுக்கு ஜக்காத் இல்லைன்னு வருமா? வராது. அப்போ அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு முஅல்லஃபத்து குலூபுக்கு கொடுப்பதற்கான ஒரு மஸ்லஹா, அதுக்கான தேவை இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவங்களுக்கும் கொடுக்கலாம். அதுக்காக நாங்கள் அந்த சட்டம் இல்லை என்று என்ன செய்கிறதில்லை, சகோதரர்களே சொல்லுவதில்லை. இப்படியான சில ஆதாரங்களை யாரை பிடிச்சிக்குவாங்க? நவீனவாதியை பிடிச்சிடுவான். பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆன் இறங்கின காலத்தில் தத்பீக் சட்டவாக்கம் பண்ணினது உமர் ரலியல்லாஹு அவங்க செய்யாமல் விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன கல்பு, அப்படியே இஸ்லாத்தினுடைய அந்த வடிவத்தை நியாயத்தை அப்படியே தலகீழாக என்ன பண்ணுவது? புரட்டி மக்கள் மத்தியில் காட்டி தங்களுடைய நோக்கங்களை என்ன பண்ணிக்கொள்வது? நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரி, இதனால் வர பிரச்சனைகள் என்ன? இந்த சிந்தனையில் வர பிரச்சனைகள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையே சாதாரண மனுஷனுடைய சொல்லாக பார்க்குற மாதிரி வரும். வேறு அது வழிவகுக்கும். ஓகே, இன்னொன்று மர்ஜிய குர்ஆனில் பிடிப்பு போயிடும். குர்ஆன் சுன்னாவில் உள்ள பிடிப்பு போய்விடும். வேறு
மிக முக்கியமான விஷயம். மார்க்கத்தின் சட்ட மூலாதாரம் என்கிற ஒரு நிலையிலிருந்து குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் நீக்கிற ஒரு நிலைப்பாடு என்ன செய்துவிடும், வந்துவிடும். வேறு என்ன? ரசனை என்ற அடிப்படை, அது இடையில் நம்ம சொன்ன ஒரு உதாரணம், அதுவும் முக்கியமான விஷயம். அதே மாதிரி என்ன, தஜ்தீத் என்ற போர்வையில், புதிதாக்குதல் என்ற போர்வையில் பழைய சிந்தனை நவீன சிந்தனை என்ற ஒரு கோடு ஒன்று எங்கே என்ன செய்யுது, உருவாகுது. அப்படியே நாங்கள் ஒரு பிரிக்கிற ஒரு கோட்டை வைக்கும் பொழுதும் அது பழைய இஸ்லாம், இது வந்து என்ன புதியது அப்படிங்கிற. அப்போ ரிசாலத்து சானியாங்கிற சிந்தனை குழப்பத்துக்குள் நாங்கள் என்ன செய்து விடுவோம், மாட்டி விடுவோம். ஹைர், அது என்ன விஷயம்? இப்போ இந்த சிந்தனைக்கு நாம் வந்த சொல் மட்டும்தான் என்ன இருக்கும். இவங்க வந்து முக்கியமாக சகோதரர்களே, இந்த ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு சொல்கிற ஒரு வாதம் என்னென்னா வாக்கியவாதிகள். இவங்க நமக்கு சொல்கிற வாசகம் என்ன, இவங்க வந்து வாக்கியவாதிகள் என்ற வார்த்தையை வந்து அடிக்கடி பாவிக்கிறாங்க. சமீபத்தில் கூட நான் அவதானிச்சேன். அதாவது ஹிஜாபை பேணுங்க, மார்க்க சட்ட வரையறைகளை பேணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, வாக்கியவாதிகள். வாக்கியவாதிகள் என்றால் என்ன? அந்த சொல்ல மட்டும் ஏன் நிற்கிறீங்க? சொல்லு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னது, நாங்களா கற்பித்ததா? அது அல்லாஹ்வுடைய வஹீயிலிருந்து வந்தது, இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வஹீயில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்வது தஸ்லீமு தாம், நாம் சொன்னது. ஆனால் இதுக்கு அவங்க நமக்கு சொல்கிற விமர்சனம் என்ன, நீங்கள் வாக்கியவாதிகள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சொல் பிரயோகங்கள்லேருந்தும் எங்களை நம்ம பாதுகாத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இறுதித்தொடர் அடுத்ததில் இருக்குது. அதை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பிக்சர் ஒன்று கிடைக்கும். வல்ல ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் அருள் புரிவாராக.